என்னோடய நண்பன் பார்த்தீங்கன்னா வலையை விரித்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த குளத்தில் இருக்க மீனை பிடிக்கிறதுக்காக, குளம்னு சொல்ல முடியாது, இது வந்து இந்த ரிவர், ஒரு ஆறில் இந்த வலையை போட்டு நண்பன் பிடிக்க போகிறான். ஸோ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பார்ப்போம். வலை போட்டு என் நண்பன் பார்த்திங்கன்னா மீனுக்கு இற போடுறான். அதை போட்டோன்னே கிடைக்குதான்னு பார்ப்போம். வலையை கணிச்சிருச்சு மீன். தண்ணி தெளிவாக இருக்கனால வலையை கணிச்சிருச்சு. தெளிவாக இருக்குல்ல தண்ணி. ஸோ மீன் அவ்வளோ மீன் மேயுதுங்க. ஸோ நாங்கள் போட்டிருக்க தண்ணி தெளிவாக இருக்கனால அந்த வலையை கணிச்சனால ஸோ மீன் வர மாட்ட மாட்டுது. வெயிட் பண்ண மாட்டுது. பார்த்தியா எல்லாரும் வந்துட்டாங்க. இல்லை அது வருது பார்க்குறியா? தெரிஞ்சா மாட்டிச்சு, ஒன்று மாட்டிச்சு. அங்கே பாரு, தெரிஞ்சா மாட்டில் மாட்டில். ஸோ ஒன்று மீன் மாட்டிக்கிச்சு. ஜிலேபி எஸ் ஆயிடுச்சு, அதுவும் ஓடிடுச்சு. ஒரு மீன் மாட்டிச்சு, அதுவும் ஓடிடுச்சு. நண்பா ராசி நல்லா இல்லை, வா போகலாம். மாவே தூக்கிட்டான், கரெக்டாக எடுக்கும்போது தூக்கிட்டான். சூப்பரா மாவே, சூப்பர். உன் பக்கத்தில் காட்டு மீன், அப்போ தான் வீடியோ நீ தனித்தனியாக காட்ட முடியாது. கீழே வை. இது சூப்பரா. நாங்கள் பார்த்தீங்கன்னா கானுக்கு போட்டு பிடிச்சோங்க இந்த மீனை. இப்போ நல்லா கை சைஸ் இருக்குது. நல்லா துள்ளிக்கிட்டு இருக்குங்க. எடு பார்த்து முள்ளு குத்திர போகுது, பார்த்து உஷாராகும். அவ்வளோதான். சூப்பர். கத்துதுடா. கீழே போடு. சின்ன முள்ளு தான், இதுதான் இருக்கிறது சின்னது. சூப்பர். ஸோ நாங்கள் இந்த ஸ்பாட்டில் தான் பிடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா என் நண்பர் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மீனை சும்மா அழகாக பிடிக்கிறாங்க. அது எதை போட்டு பிடிக்கிறாங்க தெரியுமா? காட்டுறேன் வாங்க. புழு ஆக்சுவலாக கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கான் வாங்கிட்டு வந்தோம் கடையில். இங்கே பாருங்க. ஆஹா, எதுவும் என்ன போட்டு பிடிச்ச? கான் தானே. இங்கே பாரு மக்களே, கான். ஆக்சுவலாக நாங்கள் கான் போட்டு தான் இதா என்ன ஜோக் காட்டுறியா வினோத்? ஜோக் காட்டுறியா? கான் போட்டு பிடிச்சிட்டு இருக்க அசால்ட்டா. இங்கே பாருங்க மக்களே, அந்த பையில் அந்த பை மீதி இந்த பை வச்சு போடுறியா? அந்த பையில் போடுறேன். இதோ ஆக்சுவலாக இந்த கானில் தான் போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக புழு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நாங்கள் கான் போட்டு பிடிக்கிறோம் மக்களே. ஸோ நீங்கள் கான் வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். எப்படி ஆக்சுவலாக போட்டு இழுக்கிறாங்க ஏதோ. இங்கே பாருங்கள், கோத்து போடுறாங்க. நண்பர் போட போகிறாரு. ஆக்சுவலாக நாங்கள் போட்டு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா சிறு பட்டாணி, அந்த வறுத்த பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு தாங்க மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டுது நாங்கள் வந்துருக்க லொக்கேஷனில். ஸோ வேறு லெவலில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் மேயுது. வெயில் அடிக்கிறதுனால ஒழுங்காக சரி தெரிய மாட்டுது எனக்கு தெரியல. ஆனால் நேரில் பார்க்க நிறைய தெரியுது. சூப்பரா எவ்வளோ அவ்வளோ மீன். நாங்கள் தான் பிடிக்க போகிறோம் அவனை. காய்ஸ் பார்க்குறீங்களா இவ்வளோ மீன்? எங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ மீன் மேயுதுங்க. இடமும் சும்மா அற்புதமாக இருக்குது. போடு. விசிறி வரல அப்படியே போட்டு மொத்தமாக அழுட்டு போயிடலாம். குழம்புக்கு ஆகும், குழம்புக்கு வறுக்கிறதுக்கு. ஜிலேபி ஏகப்பட்ட மீன் மேயுது மக்களே. மை டியர் வியூவர்ஸ், பாருங்கள் என் நண்பன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணியை போடுறான். பட்டாணிக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் மேயுது. இந்த ஸ்பாட் வேறு லெவலில் இருக்குது. வா
ஓ ஓ கட்லா என்ன அது கட்லா தானே? எல்லா மீனுமே இருக்குடா. எல்லா மீனுமே இருக்கு. இதுதான் ரக ரகமாக இருக்குது ஒவ்வொரு மீனும். ஏய் நீ அது வந்து அது ஒரு மர்ம கலை. போட்டி தர்ம எனக்கு கற்று கொடுத்து போயிட்டு. ஏய் சூப்பர் சூப்பர் செம சைஸு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது எத்தனை பத்து முடியாதுயா? ஏய் சாதாரண 5 ரூபா துண்டியில் பிடிக்கிறாப்புல நீ என்னன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்குக்கு மட்டும் தான் செலவு பண்ணியிருப்பாப்புல. நல்ல சைஸ் தான். இது என்ன மீன் சொல்லுவாங்க? கவரை போட்டு அடிக்குது. வெரைட்டி மாட்டேது. நம்ம என்ன பண்ணுறது? பெரிய பிடிச்ச மீன் சூப்பராக மாட்டேது. ஸோ நாங்கள் காணு பொறி இதில் போட்டு தான் மீன் பிடிச்சிட்ருக்கோம். நம்பர் 2 ஒரு போட்டி போட்டு பிடிக்கிறாங்க. 5 ரூபா தூண்டில் பெருசா இல்லை 2000 ரூபா தூண்டில் பெருசான்னு எது வேல்யூன்னு பார்ப்போம். என்ன பொரிய போட போகிறோம். இந்த சைடு போடுறா. சொல்லு அப்புறம் சூப்பர் சூப்பர் சூப்பர். கழட்டு தீனி போட்டனா அழகாக மாட்டுது மச்சான். தீனி போட்டு போடுறா கம்மியாக காமிக்க. நண்பர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொரியும் இது வச்சு தான் போட்டு பிடிக்கிறோம். பொரியும் காணும் தான். ஸோ அழகாக பிடிச்சிட்டாப்புல. சூப்பர்ல. இந்த மீனுக்கு பாருங்க மீசை. இந்த மீனுக்கு பாருங்க மீசெல்லாம் இருக்குது. இது பாருங்க மீனுக்கு மீசை இருக்குது பாருங்க. என்ன ஓடி போடுங்க சொன்னேன். ஏய் அது நிறைய அடிக்கும் போது மேல வந்து மாட்டிக்கிது. டேய் டேய் சூப்பர் அதான் பொண்டாய் கூட்டான ஆள் கூட்டான அவனை போய் கூட்டின்னு போ. நானும் வரமாட்டேன் அவனை சொல்றேன். சூப்பரா நீ பாருங்க பிடிச்சி அசால்ட்டாக வெளியே போடுறாங்க நம்ம மக்கள். மீனை பிடிச்சி வெளியே போடுறாங்க அசால்ட்டாக. இன்னைக்கு ஒரு வேட்டை, இன்னைக்கு ஒரு பிடி. எல்லாரும் வாங்க. ஸ்விம்மிங் பிடிக்கிறேன். எங்கே மாட்டிக்கிறாரு பாருங்க. ஹைலைட்டே அவருக்கு அது மணியில் மாட்டிக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் பிடிச்சேன். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம அந்த தூண்டில் பிடிச்சோம். இவ்வளோ நல்லா பெருசுங்க நல்லா. ஸோ மைடியர் வியூவர்ஸ், ஸோ நானும் என் நண்பனும் பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்க தான் வந்திருக்கோம். இளநீ குடிக்க அருமையான லொக்கேஷன் வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இளநீ பயங்கரமாக இருக்குது. ஸோ இளநீ குடிக்கலாமா வாங்க. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இளநீ பிடிச்சி கொடுக்கறதுக்காக நல்லா ஏறுறான் மேன். இதெல்லாம் குரங்கு பார்த்தா சூசைட் பண்ணிக்கும். இதெல்லாம் போட்டு தலைக்காத கலாய்க்கிறாங்க.
ஏய் ப்ரொஃபஷ்னல்ரா. ஸோ நண்பர் தோட்டத்தில் நம்மளுக்கு இளநீ பிச்சு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம குடிச்சு தெம்பாக இருக்க போகிறோம் மக்களே. இதுக்கு கிரெடிட் ஃபுல்லாக இந்த இது சொந்தக்காரர் நம்ம நண்பர் வினோத் தான். ஸோ அவர் சார்பாக நம்ம இவ்வளோ இளநீ குடிக்க போகிறோம் இன்றைக்கி. வா சூப்பர். ரொம்ப ஹெல்த்தியான கோகோனட். ஸோ ஹை ப்ரோட்டீன் உள்ளது. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதானே இது மக்களே 5வது இளநீ. இளநீ இப்படி தான் குடிக்கணும். ஏப்பா அளவுக்கா குடிப்பீங்க? போதுங்களா? இன்னும் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இன்னும் ஒரு 10? ஓகே தான். கண்டிப்பாக கொடுக்குறோம். இப்போ தான் ஒரு ஆர்டிஸ்டாகவே நான் மாறுறேன். டேஸ்ட் எப்படிங்க இருக்கு? இது கலாய்கரா மாதிரியே இருக்குதுங்க. இது வீராவுக்காக. ஸோ மை டே வியூவர்ஸ், ஸோ இளநீ வெட்டி குடிச்சாச்சு. ஸோ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். நானும் கொஞ்சம் இளநீ கொஞ்சம் கேனில் எடுத்துக்கிட்டேன். அது காட்டுறேன் வாங்க பாருங்க. சும்மா கொஞ்சமாக வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். 2 லிட்டர் பாய் வந்துச்சா? ஸோ நண்பன் வெட்டி கொடுத்துட்டான். ஸோ நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.